இந்த 2025 பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரா இல்லை பாதகமான பலன்களை கொடுப்பாரா? அதாவது இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை மகர ராசிக்கு கொடுக்குறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். 2025 சனி பெயர்ச்சாகிறாரு. சனி பெயர்ச்சாகிறாரு அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் 2.5 வருஷம், அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மேச ராசியில் 2.5 வருஷம், இப்படி ஒவ்வொரு வீட்டில் 2.5 வருஷம் இருந்துட்டே போவார். அப்படி பார்த்தா இந்த சனி பெயர்ச்சின்றது இப்போ 29ஆம் தேதி மார்ச் 2025 ஆகிறாரு. அப்படி ஆயிட்டு மீன ராசியில் உட்காராரு அப்படின்னா 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் இருப்பார் மீன ராசியில். அப்படி உட்காரக்கூடியவர் கட்டான்றது இந்த உடைய, அதாவது மகர ராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதி சனிதான, அவர் என்ன பண்ணுவார்? ஒன்று. அடுத்தது குரு பயிற்சி 2025 குருவும் பயிற்சி ஆகிறார். 5வது மாதம் 14ஆம் தேதி குரு அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு அப்படின்னா 1 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 17 நாட்கள் அவர் மிதுன ராசியில தான் குரு பகவான் இருக்க போறாரு. அவரு என்ன மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாரு? அடுத்தது ராகு கேது பயிற்சி 2025 மே மாசம் 18ஆம் தேதி. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு ராகு கேது பயிற்சிக்கு வெறும் 4 நாள் தான். அப்புறம் ஆகக்கூடியவர் கும்பராசியில், அதாவதுன்றது மீன ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்படி ஆகும்போது இந்த ராகு கேது பயிற்சின்றது 1 வருஷம் 6 மாசம் 19 நாள் கும்பராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் இருக்க போறாரு. இப்படி இருக்கும்போது அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி இப்போ நடந்துட்டு இருக்குது. 7.5 சனின்றது சொல்றதை விட பாதச்சனி நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தான் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷமும் படாத அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முழுமையான நேரம் எப்ப தீர போகுது? 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 ஆகக்கூடிய சனி பயிற்சி உங்களை விலக போறாரு. சனி உங்களுக்கு முடிய போகுது. அப்ப பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருக்கிற சனி போய் மீனத்துக்கு போயிடுவார். அப்ப மீனத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு? மீன ராசிக்கு ஜென்ம சனியும், மேச ராசிக்கு விரைய சனியும், கும்பராசிக்கு பாதச்சனி வரும்போது மகர ராசிக்கு 7.5 சனி பாதச்சனி நிவர்த்தி ஆயிடும். அப்படி நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுறீங்க. அதாவது எனக்கு ஒரு 50 லட்சம் கடன் இருந்ததுங்க, கட்டிட்டேன், நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இந்த 7.5 உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னா தலைக்கு வந்தது தலைப்பாக்கோடு போன மாதிரி. நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இந்த 7.5 சனி ஒன்று முடிஞ்சா போதுன்ற சாமி வச்சு செய்யறாரு, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்க கஷ்டப்ப தீரப்போகுது. 29ஆம் தேதி 3வது மாசத்தோட சனி மாற போறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம், அது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. பாத்தீங்களா, ரொம்ப கொடுமை. குடும்பத்தில் இருந்த என்ன பண்ணுவாரு? கணவனும் மனைவிக்குள்ளார போராட்டம், தாய் தந்தைக்குள்ளார சங்கடம். நீங்க செய்யறது அப்பாவுக்கு பிடிக்காது, நீங்க செய்யறது அம்மாவுக்கு பிடிக்காது, மனைவி செய்யறது அம்மாவுக்கு பிடிக்காது, குடும்பத்துக்குள்ளார கீரி மாமன்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையே நிறைய கஷ்டங்கள், மன உளைச்சல். ஏன்னா உங்களுக்கு இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நடக்கிறது இப்ப கட்டன்றது பாதச்சனி 2ல இருக்கிற சனி 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு 7.5 சனின்றது முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 7.5 சனியில நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கிணறு வெட்ட வேண்டாம், போதை போட வேண்டாம், அதாவது தொழில் தொடங்க வேண்டாம், வண்டி வாகனம் வாங்க வேண்டாம், ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா யோசிச்சு பண்ணுங்க, பொறுமையே இருங்க, அவசரப்பட வேண்டாம், ஏன்னா இந்த 7.5 முடிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2025 உங்களுக்கு பெரிய மாற்றமா அமைய போகுது. ஓப்பனா சொல்லணும்னா உங்களுக்கு பண வரவு கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். பண வரவு கிடைக்க போகுது, வீடு வாசல் வாங்க போறீங்க, மண்மனையை தேட போறீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க, உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நீங்க வாங்க போறீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. ஆடம்பர பொருட்கள் மட்டும் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நீங்க வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். அதாவது சனி பகவான் பாத சனி முடிஞ்சு அடுத்தது பாத்தீங்கன்னா சகாய சனி ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தகுந்தாற் போல இந்த சனி மாறப்போகுது. அப்ப இந்த தகுந்தாற் போல் மாறும்போது என்ன ஆகுது?
உங்க மனைவிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இல்லை உங்களுடைய கணவருக்கு வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, டெம்பரவரியா வேலை செய்யறாரு, 10 ரூபா உழைப்புல மிச்சம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மிச்சமாக போகுது. அப்போ கணவனோ மனைவியோ உங்க 2 பேர்த்துக்குள்ளார தொழில் ரீதியா சில மாற்றங்கள் ஏற்பட போகுது, கஷ்டங்கள் விலக போகுது. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சகாய சனி வர நேரத்துல ரொம்ப வருஷமா நிலுவையில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவதுன்றது ஒரு எப்படி சொல்றது, இடம் பிரச்சனை கண்டிப்பா விலகிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த 3வது மாசத்துக்கு மேலதான் உங்க இடம் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும். இடம் பிரச்சனை தீரும், தொழில் பிரச்சனை தீரும், மேல கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி கொஞ்சம் சிரமமான நேரம் தான், ஜாக்கிரதையே இருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சகாய சனியே வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு குடும்பத்துல இருக்க வேண்டிய இந்த கருத்து வேறுபாடுனால பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மனுடைய அருளால நிச்சயமா நீங்க நல்லா வாழ போறீங்க, வளர போறீங்க. சரிங்களா? அப்ப நீங்க நினைச்ச மாதிரி வண்டி வாகனத்தையும் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வீடு வாசல் அமைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டு, மெயினா ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் நிறைய இருக்குது. அது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. குரு உங்க ராசிக்கு இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணிய குருவா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ருணரோக சத்ரு குருவா வராரு. அப்படி வரும்போது பூர்வீகத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பூர்வீக புண்ணிய குரு இல்லையா, இப்ப அதாவது 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும், அப்ப 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பூர்வீக புண்ணியத்துல இருக்க வேண்டிய பிரச்சனை விலகி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ருணரோக சத்ரு குருவார் அப்படின்னா ஒரு சிலருக்கு உடல் உபாதிகளை கொடுத்தாலும் கண்டிப்பா மன அமைதியை சேர்த்து கொடுத்துருவார், பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோகத்தையும் கொடுத்துருவார். அதனால பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த குரு மாறக்கூடிய தருணமும் உங்களுக்கு இந்த இடம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு நல்லா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெயின்ன்றது பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துல இறங்கி வேலை செஞ்சேன், எனக்கு அதுல பலன் இல்லை, நான் கான்ட்ராக்டை எடுத்தேன். ஒரு உதாரணத்துக்கு அந்த கான்ட்ராக்டை எடுத்த இடத்துல பிரச்சனை, பணம் வரல, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது நான் வேலை செய்யறேன், என்னால 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை, நல்லா இருக்கும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சின்றது இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாசம் ராகு பயிற்சி ஆகிறாரு. அப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 2ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வரும்போது குடும்பஸ்தானத்துக்கு வராரு. கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுத்துருவார் 100%. இந்த ராகு பகவான் குடும்பத்துல பார்த்தாருன்னா கண்டிப்பா நல்லது, ஒரு பிரச்சனை இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா கேது பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கும் கண்டிப்பா நல்லது. அதனால எப்படி பார்த்தாலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, அதாவது வாழ்க்கையில இந்த கஷ்டம் போதுண்டா சாமி அப்படின்னு சொன்னவங்களுக்கு நிச்சயமா உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு சொன்ன காரணம்னா இந்த 7.5 முடிஞ்சா உங்களுடைய கஷ்டங்கள் எப்படின்னா ஐஸ் கட்டி போல போய் கரைஞ்சு போயிடும். இது வரைக்கும்ன்றது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. நீங்க பாத்தீங்கன்னா இழந்ததை பிடிக்க போறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவைக்காக வேண்டி, உங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக வேண்டி, உங்களோட வளர்ச்சி தேவைக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த 5வது மாசம் 14 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஆனா இந்த 7.5 முடிகிறது, அதாவது நீங்க வெற்றி அடைகிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இந்த 7.5 முடிகிறது உங்களை விட்டு போகிறதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். அதுலயும் ஒரு வீட்டுல 2 பேருக்கு இந்த 7.5 பிடிச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பாங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்குல. சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்னு நம்ம வாழ்றோமா இல்லையா, வளர்றோமா இல்லைன்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்றது மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? அப்ப மார்ச் 29க்கு மேல சனி பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கு மேல உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? மெயின் இந்த விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே இந்த ஆடை, 2வது இந்த துணிமணி, உணவுக்கு சம்பந்தப்பட்டவங்க, அதாவது உணவும்
ஆடை, இந்த ரெண்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் 29 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனவங்க திரும்பி கண்டிப்பா வருவாங்க. அப்பதான் உங்களுக்கு 4 காசு நிற்கும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது அப்படின்னா, கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்து ஒரு ஊமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே மாறப்போகுது. ஒண்ணு. அடுத்தது உங்களுக்கு தனக்காரகன் உங்களுக்கு யாரு அப்படின்னா சனி பகவான். 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்றதுனால எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானமா, ஒரு வண்டியில போகிறோம், ஒரு சிக்னல் இருக்குது, நின்று நிதானமா பார்த்து போறோம். அது போல ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நின்று நிதானமா போகும்போது இன்னைக்கு வந்து 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் இந்த சனி பகவானோட பயிற்சி காலம். நின்று போறதுல தப்பு இல்லை. கொஞ்சம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்க. ஆனா இருந்தாலும் இந்த சனி மாறிட்டாருன்னா ஏதோ மலைக்கு வந்தது, அதாவது மழை போல வந்தது பனி போல விலகுன்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தைரியக்காரகன் குரு பகவான். உங்களுக்கு வந்து இப்ப வரைக்குமே எவ்வளவு கஷ்டத்தையுமே தாங்கிக்கிட்டு ஒரு தைரியமா இருக்கிறீங்க, உங்களால முடியும் அப்படின்னு நினைக்கிறது காரணம் இந்த குரு பகவான் தான். குரு பகவான் உங்களுக்கு தைரியக்காரனா இருக்கிறதுனால நிச்சயமா முழுக்க பரவாயில்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரக்காரகன் சுக்கிர பகவான். உங்க ஜாதகத்துல அதாவது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்க சுய ஜாதகத்துல அவர் எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. சரிங்களா? உங்க ராசிக்கு 5ல் உட்கார்ந்தாலும் பலன்களை கொடுத்துருவாரு. அப்புறம் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுளுக்கு அதிபதி சூரிய பகவான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உங்க உடல் கரெக்டான முறையில் பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரிய பகவான் நெருப்பு கிரகம், ஒளி கிரகம். எப்பயுமே பார்த்துட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹெட்வெயிட்டா தான் இருப்பாரு. அதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் இல்லாம ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. மாத்திரை சாப்பிட்றவங்க கரெக்டாக ரெகுலரா சாப்பிட்டுக்கோங்க. உணவுன்றது 3 வேளை சாப்பிட்றவங்க கம்பல்சரி 2 வேளையாவது சாப்பிட்டுருங்க. டைம் இல்லைன்றதுக்காக பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன் சூரிய பகவானா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து உளைச்சல் அதிகமாக கொடுப்பாரு, மனக்கவலை கொடுப்பாரு, டென்ஷன் பண்ணி பார்ப்பாரு. ஹெல்த் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து தொழில்காரன் சுக்கிரனா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுய தொழில் பண்றவங்களுக்கு இந்த 29ஆம் தேதி மார்ச் மாசத்துக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது லாபக்காரகன் செவ்வாய். உங்க ஜாதகத்துல வந்து லாபக்காரகன் அப்படின்னா இன்னைக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அதே போல பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவருக்கு நல்ல பலன் கொடுப்பார். ஒரு உதாரணம், 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம், 3ஆம் இடம்னா தைரியஸ்தானம், 4ஆம் இடம் அப்படின்றது மாதிருஸ்தானம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இது போல எந்த இடத்துல உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்கள் கொடுப்பாருன்னு சொல்றேன். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் இந்த 2025 100% உங்களுக்கு 29ஆம் தேதி மார்ச் மாசத்துக்கு மேல உங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்க போறீங்க, வாழ போறீங்க, வளர போறீங்க. இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோட வாழ போறீங்க, இருக்க போறீங்க. இது அனுபவிச்சியை பார்த்து என்னன்றது சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக வந்து இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும். இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம், வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே, வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் வந்து இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு வந்து காரிய தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படும். ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 நாளும் 9, 2025 அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து 9 வருது. ஸோ இது வந்து நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள், பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக வந்து இந்த பதிவில் 2025 புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். புத்தாண்டை பொறுத்தளவில் இந்த வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி, மார்ச்சில் வந்து சனி பெயர்ச்சி, ஏப்ரல் போக மேல வந்து குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்து வந்து அதே மேலே 4 நாள் கழித்து ராகுகேது பெயர்ச்சி. குரு மட்டும் இந்த வருஷம் 3 முறை தன்னோட இடத்த மாற்றுறார். 3 டைம் வந்து தன்னுடைய ராசியை மாற்றிக்கிறார். அதாவது இப்போ ஒரு ரிஷபராசியில் இருக்கார், அதுக்கடுத்து மிதுன ராசிக்கு போவார், அதிசாரமாக கடகராசிக்கு போவார், திரும்ப வக்ரமாக மிதுன ராசிக்கு வர்றார். 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றப்படுறார். அதனால் பொதுவாக வந்து இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் வந்து இப்போது உங்களுடைய மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தளவில் இந்த வருஷம் தொடங்கின உடனேயே உங்களுக்கு குரு பார்வை ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அந்த குரு வக்ரமாக இருந்ததுனால பொருளாதார ரீதியாகவும் சரி மனசங்கடங்களை அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார் இந்த கடைசி ஒரு 2-3 மாதமாக. அது வந்து பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆனோடனே சரியாக போயிடும். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை தரும். ஸோ பொதுவாக வந்து வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக 3ஆம் இடத்துல சனி பகவான் நல்லது பண்ணுவார். 3, 9, 11 இந்த இடங்களில் சனி பகவான் நல்ல பலன்கள் கொடுப்பார். அவர் 2வது வீட்டில் ஏற்கனவே இருந்ததுனால 7.5 சனியாக இருந்தது. உங்களுக்கு 7.5 சனி பாத சனியாக இருந்தது. இந்த 7.5 சனி உங்களுக்கு முடிவுக்கு வருது மகர ராசிக்கு. அவர் வந்து சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் ஆறுதுனால 7.5 சனி இதோட உங்களுக்கு முடியாது. அவர் போகக்கூடிய இடத்துக்கு அதிபதி குருன்றதுனால பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இப்போ ஏற்படும். பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்பட்டிருக்கணும். 7.5 சனியில் உத்தியோக மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். இதெல்லாம் ஏற்பட்டிருந்ததுன்னா இப்போ நல்ல பலன்கள் நடக்கும். ஏற்படலைன்னா இப்போ உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனாலே இப்போ வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து சனி பெயர்ச்சினால. இதுக்கு அடுத்து ஏப்ரல் போக மே மாதம் குரு பெயர்ச்சி வருது. குரு வந்து உங்கள் ராசியிலேருந்து 6வது வீட்டுக்கு போகிறார். 5வது வீட்டில் இருக்கார். அவர் 6வது வீட்டுக்கு போகிறார். 6வது வீட்டில் பொதுவாக குரு வந்து நல்ல பலன்கள் தான் கொடுப்பார். எதிர்ப்புகளை வந்து நீங்கள் எதிர்ப்பு தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலன்கள் கொடுப்பார். பொதுவாக 6வது வீடு ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் ஓவர் கம்மிங் த அப்டாக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அப்டாக்கிள்ஸ் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய இடமா சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அறிவுத்திறமை வந்து பழிச்சிடும். அந்த ராசிக்கு அதிபதி புதன்றதுனால அறிவுத்திறமை வந்து நல்லா பழிச்சிடும். பல விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா இது பண்ண முடியும். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் போட்டி போட்டு முன்னேற முடியும். தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு சில ஒன்றுக்கு 4 தடவை நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு தரத்துக்கு 4 தடவை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். இந்த குரு வந்து அடுத்து உடனே அதிசாரமாக ஆகஸ்ட் மாதம் வந்து கடகராசிக்கு போகிறார். திரும்ப பார்வை வந்துடுது. உச்ச குருவாக பார்வை வந்துடுது. அப்போ வந்து இன்னும் பொருளாதார நல்ல ஏற்றங்கள் தான். ஸோ அந்த 3 மாதமும் நல்லாவே இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த 2025 மிக நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசி ஒன்று. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே பாதை மாதிரி வேறு சுச்சுவேஷனில் போயின்னு இருக்கும். இனிமேல் இந்த நல்ல ஏற்றமான பலன். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. கடந்த 7 வருஷங்களை பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ இனிமேல் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஏற்றமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ராகுகேது பயிற்சி ஆகுது. உங்களுக்கு வந்து 3வது வீட்டில் இருந்த ராகு 2வது வீட்டுக்கு வராரு. இந்த 2வது வீடுன்றது பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை தருவாருன்னா கூட
இது குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வரணும்னா உங்களோட பேச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 5ஆம் மாதத்துக்கு மேலே ராகுது பயிற்சிக்கு மேலே நீங்கள் ராகுதுக்கு தானே பரிகாரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும். இது பேசுகிறதுக்கு முன்னால் தேவைதானான்னு நினச்சி பேசணும். பேச்சு மூலமாக பிரச்சனைகள் உருவாகும். குடும்பத்துலேயும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடாமல் நீங்கள் தான் தற்காத்துக்கணும். ஏன்னா கும்பராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசியில் ராகு வராரு. கும்பராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட சொந்த நட்சத்திரம் இருக்குது. அப்போ ரொம்ப தீவிரமாக இருப்பார். அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். அதனால் நீங்கள் பேச்சு மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுதுன்னா பிரிவினைகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்துங்க, இந்த குடும்ப வாழ்க்கைன்றது 100% வீட்லேயும் வாக்குவாதங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. யாருமே வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரியெல்லாம் மரத்தை சுற்றி பாடுறதில்ல, டூயட்லாம் பாடுறதில்ல. ஆனாலும் எல்லோரும் அன்போடு தான் இருக்கும். 100% வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க கோபத்தில் சொல்லியிருப்பாங்க, சரி உடம்பு முடியல போல இருக்கு அதான் கத்திருப்பாங்க இப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் கொஞ்சம் பரிவு எடுத்து நம்ம பண்ணும்பொழுது இதுலேருந்து வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை அப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே இந்த குடும்ப பிரச்சனைலேருந்து நிச்சயமாக வெளியில் வந்துடலாம். பிரச்சனை ஏற்படும், ஆனால் அதை தாண்டி 2 நாளில் சரியாக போயிடும். இப்படி தான் இதைத்தான் வந்து 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நீங்கள் வந்து ஏன்னா வேலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக இந்த இதை வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே நல்லாயிடும். அதனால் பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா முன்னாலே நான் சொன்ன மாதிரி இந்த மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்களில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து ஐடி ஃபீல்ட்லையோ வேலை பார்க்குறவங்க, மாத சம்பளம் வாங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வான காலங்கள் இருக்குது. ப்ரமோஷன்ஸ் வரும், நீங்கள் நினச்ச மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் கம்பெனி மாறினா கம்பெனி மாறலாம். ஒரு சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் நடந்துடும். இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். ஸோ திருமண வாய்ப்புகள் கூடி வரும். பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பல பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க மகர ராசியில், அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லா காலமும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் டு ஏப்ரல், ஆகஸ்ட் டிசம்பர்லாம் நல்லாயிருக்கும், மே வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நடுவில் ஒரு 2-3 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும். மற்றபடி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அது மாதிரி அவங்களுக்கு நிலம், இடம் சம்மந்தமான புரோக்கர்ஸு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னா பார்ட்னர்ஷிப் கிடச்சி புது தொழில் ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களே நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகளாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனாலையும், இப்போ வந்து உங்களுக்கு சனிமா நல்ல பிரச்சனை, ராகுக்கு எது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து பொதுவாக ராகுகேது பரிகார ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்லையோ இல்லை மாரியம்மன் கோயில்லையோ இல்லை அம்பாளுக்கு, அதான அம்மனுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது மிக மிக நல்லது. மன பிரச்சனைகளை தீர்க்கும், பணப்பிரச்சனைகளை தீர்க்கும், குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் அபிஷேகம் பண்ணிங்க. ஏன்னா காளியம்மன் வந்து ராகுக்கு வந்து அதிதேவதையாக இருக்குங்க. அதனால் வந்து காளியம்மனுக்கு பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கும் அருகம்புல் சாத்தி வேண்டிங்க. இது 2ஐயும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்தில் 2 நாள் தான். ஒரு நாள் வந்து சங்கடகர சதுர்த்தி, ஒரு நாள் வந்து பௌர்ணமி. இந்த 2 நாள்லையும் நீங்கள் வணங்கினீங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான வருஷமாக இருக்கும். எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி
புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறையிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025வது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025வது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற அந்த சனி பயிற்சியின் மூலமாக இதுவரை இருந்த உங்களுக்கு 7.5 சனி இருந்தது, அந்த 7.5 சனி முற்றிலுமாக விலகி விடுகிறது. 7.5 சனி விலகிவிடுவதனால் இனிமேல் கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமில்லை, எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரை உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள், உடல் ரீதியாக பிரச்சனைகள், நீங்கள் பணி செய்யும் இடத்திலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களால் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கிறது. அதுவரை நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபவன் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதாவது மே 14 முதல் அக்டோபர் 18 வரை பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும், அதிகமான கடன்களை நீங்கள் வாங்குவதையும், அதாவது தேவையில்லாத கடன் வாங்குவதையும், மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் இந்த காலகட்டத்திலே தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த ராகுபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே மே 18ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது பகவான் வருகிறார். ஆகவே இந்த வருடத்திலே தூரதேச பிரயாணங்களை செல்லும் போது இரவு நேரத்திலே தனியாக பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அது முக்கியமாக 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வெகு தொலைவிலே, அங்கால் உங்கள் ஊரை விட்டு வெகு தொலைவிலே தனியாக வாகனங்களில் செல்வதை இந்த வருடம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 14ஆம் தேதி வரை, அதாவது ஜனவரி 1 முதல் மே 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதை தவறிவிட்டால் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு 48 நாட்கள் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை உச்ச பார்வையாக வருகிறது. ஆகவே இந்த காலத்தை, அதாவது மே 14ஆம் தேதிக்குள் திருமணம் நடக்கவில்லை என்றால் அக்டோபர் 18க்கு பிறகு டிசம்பர் 5க்குள் உள்ள காலகட்டத்திலே நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் 7.5 சனி முடிந்துவிட்டது. ஆகவே இனிமேல் பிரச்சனையே இல்லை. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தருகின்ற வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்தில் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் இனிமேல் உங்களுடன் விசுவாசத்துடன் நடந்து கொள்வார்கள். வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு வேலைக்கு செய்வதற்காக உங்களுக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையை விருத்தி செய்து கொள்ளலாம். ஆனால் அதிகமாக கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் பொருட்களை நீங்கள் அதிகமாக கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். கடன் கொடுத்தால் திரும்புவதால் காலதாமதமாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் இந்த வருடம் கிடைக்கும்.
அதுவும் முக்கியமாக அரிசி பயிரிடுபவர்கள், மேலும் சோளம் பயிரிடுபவர்கள், கிழங்கு பயிரிடுபவர்கள், இந்த 3 பயிர் செய்பவர்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்து, நல்ல விலை கிடைத்து, நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். மேலும் உங்கள் நிலத்திற்கு அருகிலே இருக்கின்ற விவசாய நிலத்தை கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டிற்கு நீங்கள் இருக்கிற இடத்திற்கு அருகில் வேறு நிலங்கள் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆக எப்படியும் விவசாயிகளுக்கு நல்ல முதலீடு, நல்ல லாபம், பெரிய அளவில் வளர்ச்சியும் இந்த வருடம் இருக்கிறது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் மே 14ஆம் தேதிக்கு பிறகு எழுதக்கூடிய பரீட்சையில் சிறு தொய்வுகள் ஏற்படும். அதற்கு முன்பாக எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. படித்த மாணவர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது நீங்களாக முயற்சி செய்தாலும் நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் ஓரளவு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் பெண்களுக்கு செலவுகளாகும். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். அது முக்கியமாக உங்கள் கணவன்மார்களுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாக உங்களை விட்டு பிரிவதாக இருந்தாலும் உங்கள் மீது நல்ல அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். ஆகவே குழந்தைகளை பற்றி எந்த கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு மே 14ஆம் தேதிக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு மே 14ஆம் தேதிக்குள் இந்த காலகட்டத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வின் மூலமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு இடமாற்றங்கள் நிகழலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் கூட பெரிய தொந்தரவாக இருக்காது. உங்களுக்கு ஓரளவு ஒத்துழைப்பதாகவே இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் கருவானால் நீங்கள் வெளியிடங்களுக்கு வண்டிகளில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ரெஸ்டிலேயே ஓய்வாகவே இருப்பது நல்லது. தினசரி வீட்டுக்குள்ளேயே நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். வீட்டிற்கு வெளியிலே நடைப்பயிற்சி மேற்கொள்வதையும் ஓரளவு தவிர்த்து விடுவது நல்லது. கருவை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மே 14ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் குரு வருவதனால் கருவில் சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கருவை நன்றாக பத்திரமாக பாதுகாத்து கொள்வது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். அடுத்து இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு தூரதேசி யாத்திரைகளை செய்யலாம், தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் மகராசியை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகராசியை பிறந்தவர்கள் ஒரு முறை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவான் வருவதனால் ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையன்றோ திருநாகேஸ்வரம் சென்று அங்கே நாகநாத பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செய்து அங்கே இருக்கின்ற இறைவனையும் அதன் பிறகு ஒப்பிலைப்பனையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அடுத்து பிள்ளையார்பட்டி, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கற்பக விநாயகரை தரிசனம் செய்து விட்டு அல்லது காளஹஸ்தி சென்று அங்கே காளஹஸ்தீஸ்வரை தரிசனம் செய்து விட்டு வரலாம். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வரை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மகர ராசி காலபுருஷனுக்கு 10, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய சொந்த வீடு, சொந்த ஆட்சி, அவருடைய சற்பலமும் திக்பலமும் அவருக்கு மிகவும் உகந்த வீடு மகரம். அப்போ மகரத்துக்கு உள்ளவர்கள் பார்த்தவை, கேட்டவை, பிடித்தவை, படித்தவை இவற்றை எல்லாம் விட உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. எந்த பொருளையும் எந்த வேலையையும் தான் செய்து பழக்கப்பட்டவர்கள். தான் செய்தால் தான் அதில் திருப்தி. தான் செய்த வேலையில் ஒரு திருப்தி, தான் செய்தக்கூடிய முயற்சியில் ஒரு வெற்றி. ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பேன். அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இலையை போட்டிருக்காங்க. இலையை போட்டுன்னு எல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாதம் கொண்டாந்து வச்சாங்க, அப்பளம் கொண்டாந்து வச்சாங்க. யாருங்க அங்கே ஓனர்? கூப்பிடுங்க, உங்கள் ஐயாவை கூப்பிடுங்கன்னு கேட்டேன். கூப்பிடுனா ஏங்க சுவாமின்னு கேட்டாங்க. கொஞ்சம் சமுத்திரம் வைக்கலையே அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் உப்பு, சமுத்திரம்னு உப்பு வைக்கலையேன்னு கேட்டேன். உடனே வேகமாக வந்தார். ஐயா எங்கெங்க, என்ன ஐயா வேணும்? உப்பு வைங்கன்னு. நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். ஐயா நான் தான் ஓனர் அப்படின்னாரு.
என்னங்க நீங்கள் தான் இலையை போட்டீங்க? ஐயா நான் தாயா ஓனரு, இலையை போட்டது நான் தாயா, இலையை எடுக்கிறது நான் தாயா, வடைய போடுறது அங்கே நான் தாயா, கல்லால் வைக்கிறது நான் தான். பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருக்கு உரியது? இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னு மகரம் கும்பம். 10 பேர் வேலை செய்வாங்க. 10 பேர் வேலை செஞ்சாலும் அந்த 10 பேருடைய குறைய சொல்றாங்கல்ல இல்லையோ, அது எப்போ நிறையும்னா இவர் போய் அந்த வேலையை முடிக்கும் போது அந்த வேலை நிறைவேறைய செய்யும். அவங்களுக்கு பேர் தான் கர்மமா கர்ணாயிரு. அவங்களுக்கு பேர் தான் கர்மமே கண்ணாயிரு. ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதில் வெற்றியை கொடுப்பதும் அந்த வேலையை பிடித்த வேலையா செய்யணும். இத்தனைக்கும் மகர ராசிக்கு பிடித்த வேலையாக இருந்தால் அவங்களுக்கு சொல்ல அல்வா சாப்பிட்ற மாதிரி, கிராமத்தில் சொல்லுவோம்ல, அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அப்படிப்பட்ட தன்மை உடைய தங்களுக்கு 2025 ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும். ஒரு புத்துணர்வு ஆண்டாக இருக்கும். புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடந்த காலங்களில் 7.5 வருடம் நீங்கள் பட்ட வெக்கம், மானம், சூடு, சொரணை, கஷ்டம், துன்பம், துயரம், பிரிவு, முறிவு. நான் இங்கே சுவாமிஜி நல்ல வார்த்தையை சொல்லல. எப்படி நல்ல வார்த்தையை சொல்றது? அப்படியே மாற்றிக்கங்க. இனிமேல் அப்படியே மாற்றிக்கங்க. வரக்கூடிய பொருளாதார உச்சம், செல்வம் உச்சம், புகழ் உச்சம், பெருமை உச்சம், சிறப்பு உச்சம், குடும்ப உச்சம், குழந்தைகள் உச்சம், படிப்பு உச்சம், எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டு 2025. அதுலேயும் குறிப்பாக இந்த மே மாதம் வரையும் மெழுகு ஏற்றுவது போல மிக சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3க்கு சனீஸ்வரர் வர்றாரு, உங்கள் ராசிநாதன் 3க்கு வருவார். அப்போ 3ல் இருக்கும்போது 3, 6, 8, 11 லாஜிக்கில் வெற்றி. அடுத்தது மே மாதம் வரையும் குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையை பார்க்குறார், அது 2வது வெற்றி. அப்புறம் ஜூன் மாதம் வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ல் ராகு வர்றார், அது 3வது வெற்றி. போதுமா? அப்போ ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் மிகப்பெரிய பொருத்தமான வெற்றி, பொருத்தமான மிக புகழ்மிக்க வெற்றி, புகழ்மிக்க ராசி, சிறப்பான ராசி. எப்போ கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆழமான அகலமான புதையல் கொடுக்கக்கூடிய ராசி என்று கூட மகர ராசியை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ராஜ கிரகம் 3ல் 2 கிரகம் மிக சிறப்பாக அமைகின்றது. அந்த 2 உங்கள் ராசிக்கு சொந்தக்காரவங்க, உங்கள் ராசிக்கு நட்புக்குரியவங்க, உங்கள் ராசிக்கு ரத்தத்துக்குரியவங்க, உங்கள் ராசிக்கு நண்பர்களுக்குரியவங்க. அப்போ சனீஸ்வரனுக்கு ராகும், சனீஸ்வரனுக்கு உங்களுடைய ஜென்மமும் மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். 2025 மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க. அப்போ பூமி சம்பந்தப்பட்ட பொருள், பூமிக்கு கீழே உள்ள பொருள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பொருள், தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருள், பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட செங்கல் சூளை சம்பந்தப்பட்ட பொருள், விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருள், வெளிநாட்டுக்குரிய பொருள் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே செஞ்சு இன்னும் பொறியியல் துறை வல்லுநராக வர்றதுக்கு, ஆராய்ச்சி அறிவு அதிகமாக இருக்கிறதுக்கு எல்லாமே மகர ராசிக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஏன்னா மகர ராசி எப்போது உங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அதில் இந்த திருவோணம் இருக்கிறாங்களே, திருத்தவே முடியாத ராசி. இந்த திருவோணத்தை ஓணத்தில் போனால் கோணத்தில் போகுங்கிற பழமொழி அதுக்காக வந்தது. அப்போ மகர ராசி நேயர்களுக்கு எல்லாரும் ஸ்டடியாக இருப்பாங்க, அவர் மட்டும் தனியாக ஏன் தனியாக போவார்னா, அது குறைவாக சொல்லக்கூடாது. அவர் எல்லாரும் போகிற பாதையை விட நம்ம போகிற பாதை சிறப்பாக இருக்கணும், ஒரு உச்சிக்கு போகணும், ஒரு புகழாக இருக்கணும், ஒரு பெருமை படைக்கணும். அப்போ நம்ம தனித்து போவோமே, எல்லாரும் சேர்ந்தியம் போவோமே அப்படிங்கிற உணர்வு அதிகமான கற்பனைக்கு எட்டாத ராசி. ஏன்னா அது சந்திரனுக்குரிய இடம், அது ஆராய்ச்சிக்குரிய இடம், அது மதிக்கு உரிய இடம், மதிப்பு மிக்க திருவோண நட்சத்திரத்துக்குரிய இடம். அதனால தான் மகர ராசி எப்போதும் மகராசனம் இருப்பாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு. அப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சியும் உச்சம், ராகு கேது பயிற்சியும் உச்சம், குரு பயிற்சி சற்று மிச்சம். போதுமா? உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க. உங்களுடைய தசாபத்தி, உங்களுடைய வயது
எல்லாத்தையும் கணித்து கொண்டு 2025 ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். மே மாதம் வரையும். அதுக்கு அடுத்தது குருவை தவிர்த்து சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சிறப்பான பலன்களை கொடுத்து ஆகணும். வக்ரமும் சரி, வக்கரம் குரு வக்கரம்னாலும் சனி வக்கரம்னாலும் மகரத்திற்கு இந்த ஆண்டு எப்போதுமே நற்பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ மேற்கொண்டு நான் செய்த தொழில்களை கண்டிப்பாக கவனத்தோடு செஞ்சுக்கோங்க. 7.5 வருஷம் நொந்து நூடலாக இருந்ததற்கு புகழின் உச்சிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மே மாதம் வரையும் எந்த தொழிலையும் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கணும். எந்த வியாபாரம், குறிப்பாக கேண்டீன் சம்பந்தப்பட்டது ரொம்ப உச்சத்தை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்துக்கங்க. அட்டமாதிபதி அவங்க ராசிநாதன், என்ன லக்னாதிபதி, என்ன ராசி அதிபதி, என்ன திரிகோணம் இருக்குது. நோய் தன்மை கொஞ்சம் உடல் ரீதியாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக பார்த்துக்கோங்க. மனவியாதி வருது, கொஞ்சம் வரும். மகர ராசிக்கு மனவியாதி கைவந்த கலை. கடந்த ஆண்டு 7.5 வருஷம் பட்ட துன்பம் கஷ்டத்துக்கு இனிமேல் உங்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாக சிவர்க்க பூமியாக மாறும் என்பதில் மாற்று கருத்தும் அல்ல. மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் வயசை பார்த்துக்கங்க, தசாபுத்தியை பார்த்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 7, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 5ஆம் நம்பர், உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 6ஆம் நம்பர். ஃபஸ்ட்டு 5, அடுத்து 6, 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பேர் வைங்க. நம்பர் வாங்குங்க, கார் வாங்குங்க, வண்டி வாங்குங்க. நல்ல ஹோரையை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஹோரை, உங்களுக்கு பிடிச்ச புதன் உரையை பயன்படுத்திக்கங்க, குரு உரையை பயன்படுத்திக்கங்க, சுக்கிர உரையை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுவிட்சமான ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறை குருவாயூரப்பன் போயிட்டு வாங்க. தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நிறைய கிளைண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. திண்டுக்கல் பக்கத்தில், கன்னிவாடி பக்கத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட புனிதமான ஒரு அம்மை. அந்த அம்பாலை வழிபடுங்க. அந்த அம்பாளுக்கு போகும்போது எண்ணெய் காப்பு சாத்துங்க, தைல காப்பு சாத்துங்க. ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ள நவக்கிரகங்கள், அதாவது அப்டேட், ஸ்டில் த அப்டேட். அதாவது இன்னைக்கு சூரியன் மார்கழியா, அப்போ மார்கழிலன்னா அதில் எதில் இருக்காங்க, தனுசில் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு சூரியன் கார்த்திகையா, இன்னைக்கு கார்த்திகை மாதம் இருக்காங்க. அந்த மாதிரி அப் டு டேட்டில் இருக்கக்கூடியதில் அந்த மாதிரி அந்த நவகிரகங்களை வச்சிருக்கிறது அங்கே ஒரு சிறப்பு. அங்கே போயிட்டு வாங்க. ஒரு தடவையாவது ஜென்ம நட்சத்திரம், தயவு செய்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு திருவோணத்துக்கு போயிட்டு வாங்க. அவிட்ட நட்சத்திரம் கொடுமுடி போயிட்டு வாங்க. அவிட்ட நட்சத்திரம் கொடுமுடி போயிட்டு வாங்க. உத்திராட நட்சத்திரம் சிவபெருமான் எங்கே இருந்தாலும் பஞ்சகீர்த்தனை, பஞ்சமூர்த்தி வழிபாடு, பன்னீர் திருமுறைகளை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக கடந்த காலங்களை விட இனி எதிர்காலம் ஒரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிறது போல இனிமே காயே கிடையாது வாழ்க்கையில். இனிமே முழு பழம் உங்களுக்கு.